டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் இன்ஜினியர் ஜோசப் பேசுகிறேன். ஃப்ளோர் டைல் ஃபிக்ஸிங் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். டைல் ஃபிக்ஸிங்கில் பேட்டர்ன் ஜாயின்ட்ஸ், பிரேக்கிங் ஜாயின்ட்ஸ் மற்றும் ஸ்ட்ரைட் ஜாயின்ட்ஸ் அப்படின்ற மெத்தடுகள்லாம் இருக்குது. இந்த வீடியோவில் இன்ஜினியர்ஸ், பில்டர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் பில்டிங் ஓனர்களுக்கும் பயன்படுற மாதிரி பல தகவல்கள் நிறைய இருக்குது. கடைசி வரை தொடர்ந்து பாருங்கள். டைல் ஃபிக்ஸிங்கில் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று அட்ஹெசிவ் ஃபிக்ஸிங், சிமெண்ட் பேஸ்ட் மாதிரியான க்ளூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறது. ரெண்டாவது சிமெண்ட் மார்ட்டர் ஃபிக்ஸிங், சிமெண்ட் கலவையை வச்சு அது மேலே ஃபிக்ஸ் பண்ணுறது. இந்த 2 மெத்தடுக்குமே பொருத்தமான செய்முறையை பார்ப்போமா? இதுக்கு கொஞ்சம் பேப்பர் ஒர்க் இருக்குது, அதை முடிச்சுட்டு நம்ம ஃபீல்டை பார்ப்போம். ஸ்டெப் 1 பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் டைலிங் செய்ய போகிற அந்த ரூமோட அளவை எல்லாத்தையும் மில்லிமீட்டரில் எடுத்துக்கோங்க. ஃபீட் இன்ச்சஸில் எடுத்தோம்னா அக்யூரசி கிடைக்காது. அதனால் 2க்கு 2 டைலையே பார்த்திங்கன்னா 600/600 டிவைட் பண்ணியிருக்கேன். ஸ்டெப் 2, அந்த ரூமோட அளவை 4ஆக பிரிச்சுக்கிங்க. ரூமோடைய நீளத்தில் பாதியம் சென்டர் லைன் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக டிவைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் நீங்கள் எடுத்துருக்க டைல் எந்த சைஸாக இருந்தாலும் சரி, 4க்கு 4, 2க்கு 2, 1க்கு 1 எதுவாக இருந்தாலும் இந்த வகையில் டிவைட் பண்ணுங்கள். ஒரு சிலர் ஓரத்திலிருந்து முழு டைல் ஆரம்பிப்பாங்க, மீதி அந்த பக்கம் விட்டுருவாங்க. அந்த பக்கம் ஃபர்னிச்சர் எதுவும் வந்ததுன்னா உங்களுக்கு சின்ன பீஸ் விழுந்தாலும் பரவாயில்லை. இது மொத்தமும் ஒரே ஹாலாக இருக்க போது கிட்டத்தட்ட 7 மீட்டருக்கு மேலே வருது இதோட நீளமோ அகலமோ. அந்த மாதிரி என்னுடைய வேலைத்தளத்துலேருந்து எடுத்த அளவு இது. ஸ்டெப் 3 செட்டிங் அவுட். இப்போது 2 லைன், ஹரிசாண்டலாக ஒரு லைன், வெர்டிக்கலாக ஒரு லைன் செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இது முக்கியமாக 90 டிகிரியில் வரணுன்றது முக்கியம். இது பில்டிங் உங்களுக்கு மூலமட்டத்துக்காக இருந்தால் தான் உங்களுக்கு 2 பக்கமும் ஈக்குவலாக கிடைக்கும். ஏதாவது ஒரு பக்கம் கிராஸ் இருந்தால் கூட உங்களுக்கு இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் செட்டிங் அவுட்டில் கவனமாக இருக்கணும். பேப்பர் ஒர்க்கில் 3 ஸ்டெப் முடிஞ்சு, அடுத்து நம்ம சைட்டுக்கு போவோமா? படத்தில் பார்த்த மாதிரி முதல்ல மணல் மேலே டைல்ஸ் அடுக்கி செட்டிங் அவுட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இதை ட்ரை லைன் சொல்லுவாங்க. 90 டிகிரி கிடைக்குதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு தான் தரையில் சிமெண்ட்டு கலவையை பரப்புகிறோம். இதில் ரெஃபரன்ஸ் லைன் முதல்ல மார்க் பண்ணியிருக்கணும். அது ஃபினிஷிங் லெவலில் இருந்து 30 சென்டி, 50 சென்டி, இல்லை 1 மீட்டர் அவர் இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி சவுத்தில் மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கு பிறகு 1க்கு 6 சிமெண்ட்டு கலவையை 2 to 2.5 இன்ச் கனத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறோம். அதுக்கு அலுமினிய பட்டியை பயன்படுத்தினா நல்லது. சிமெண்ட்டை பாலாக கரைச்சி பரவலாக ஊற்றுறோம். கரண்டியால் கொஞ்சம் கீறி விட்டுட்டு அது மேலே டைலை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ரப்பர் சூத்திகளால் நல்லா தட்டணும். டைல்ஸ்க்கு இடையில் தேவைப்பட்டால் ஸ்பேசர் வைக்கலாம், அது ஒரு வகையில் நல்லதும் கூட. அடுத்தடுத்த டைல் ஒரே லெவலில் இருக்கான்னு செக் பண்ண இந்த மாதிரி கட் பீஸ் டைலை யூஸ் பண்ணுறோம். மேலே இருக்கிற சிமெண்ட் பால் கலவையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு ஓவரால் லெவல் செக் பண்ணுறோம். ஸ்பேசர் ஈக்குவலாக இருக்கான்னு உறுதிப்படுத்திக்கணும். ஃபைனலாக கிரவுட்டிங் பண்ணிக்கலாம். இதில் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ.